ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். வார ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த வாரத்தோடைய ராசி பலன் அப்படிங்கிற தேதியை முதல்ல பார்த்துடலாம். ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏப்ரல் மாதத்துடைய 9ஆம் தேதி. அதே போல் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய்க்கிழமை. நாளைய செவ்வாய்க்கிழமையிலிருந்து ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு வரைக்கும் நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமையறதுனால ஏப்ரல் மாதம் 2வது வாரத்தில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று வார ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட வார ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும். ஸோ ரிஷப ராசியில் பிறந்தவங்க அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வாரத்துடைய முதல் நாள் திங்கட்கிழமை அன்னைக்கு சோமவாதி அமாவாசை நாளில் ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது நடந்தது. ஸோ சூரிய கிரகணம் முடிஞ்சு வரக்கூடிய இந்த நாட்களில் கிரகண தோஷம் இருக்கும். அதனால் இந்த 7 நாளுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப முக்கியமான நாளாக கருதப்படும். இந்த 7 நாளில் நவக்கிரகங்கள் அமைஞ்சிருக்கக்கூடிய அமைப்பை முதல்ல பாருங்கள். அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்கிறேன். ஏப்ரல் மாதத்தில் 2வது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்கள் சஞ்சாரம் பார்க்கும்போது சூரியன் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறாரு, செவ்வாய் கும்ப வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு, புதன் மேஷ ராசியில் இருக்கிறாரு. இதில் 9ஆம் தேதி அன்னைக்கு வக்ரகதி அடைந்து மீனத்திற்கு திரும்புகிறாரு செவ்வாய். மேசத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறாரு, சுக்கிரன் மீனத்தில் அமர்றாரு, கும்பத்தில் சனி இருக்கிறாரு, மீனத்தில் ராகு இருக்கிறாரு, கண்ணியில் கேது இருக்கிறாரு. இந்த மாதிரி தான் கிரகங்களுடைய சஞ்சாரம் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. இந்த வாரத்தில் வேறு கிரகமாற்றம் எதுவும் பெருசாக கிடையாது. இப்போ நான் சொன்ன அமைப்பில் தான் கிரகங்கள் சஞ்சாரம் செய்திருக்கு. இந்த வாரம் சந்திரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கும்பம், மீனம், மேஷம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு. இதனால் மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. ஸோ ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை, தப்பிச்சுட்டீங்க. இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம், கூட்டணி, பார்வை இதனோட அடிப்படையில் இப்போ நீங்கள் பெறக்கூடிய பலன்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதிர்ஷ்டம் அதிகரிக்குமா, சுபவிரய செலவு வருமா போன்ற நிறைய முக்கியமான தகவல்கள் எல்லாமே இந்த வாரத்துக்கானதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கான வார ராசி பலனை இப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. கலைநயம் மிளறக்கூடிய சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 11வது வீட்டில் இருக்கிறாரு. சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 11வது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் ஏதோ ஒரு காரணத்தினால் பாதிக்கப்பட்ட மன நிம்மதி மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். மன நிம்மதி மீண்டும் உங்களுக்கு கிடைக்கிறதுனால மன ரீதியாக உங்களுக்கு உற்சாகமானது அதிகரிக்கும். அதை விட மன நிம்மதி தெளிவாக இருக்கிறதுனால முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த 7 நாளுமே மன நிம்மதி உங்களுக்கு கண்டிப்பாக நிறைந்து இருக்கும். அதாவது மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே தீர்ந்து மன நிம்மதி ஒரு வகையில் உங்களுக்கு உண்டாகும். அதுக்கப்புறம் உறவினர்களிடத்தில் இருந்த மனத்தாங்கல் நீங்கும். உறவினர்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருந்திருக்கும். அந்த ப்ராப்ளம் சரியாவதற்கு நிறைய முயற்சி பண்ணி சரியாகாமல் இருந்திருக்கும். அப்படி இருந்த உங்கள் ப்ராப்ளங்கள்லாம் இந்த வாரம் கிரகணம் நடந்ததுனால, அதுவும் சூரியன் உங்களுக்கு 11வது வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு உறவினர்களிடத்தில் இருந்த மனத்தாங்கல்கள் நீங்கி உறவினர்களும் நீங்களும் அந்யோன்யமாக இருக்கக்கூடிய நிலையானது மாறும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் உத்தியோகத்தில் பயங்கரமான மாற்றம் உங்கள் ராசிக்கு ஏற்படும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் இருக்காங்களா, அவங்களுடைய பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு ஒரு புது வேகத்தையும் ஒரு புது விவேகத்தையும் கொடுக்கும். ஸோ மொத்தத்தில் சூரியன் உங்கள் ராசிக்கு 11வது இடத்துல இருக்கிறது இந்த 7 நாட்களுமே அதிர்ஷ்டம் என்று உங்களுக்கு வார ராசி பலனானது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சூரியனை தொடர்ந்து அடுத்ததாக பார்க்கும்போது சந்திரனுடைய சஞ்சாரங்கள், நகர்வுகள். சந்திரனுடைய சஞ்சாரங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு சூரியன் எப்படி அதிர்ஷ்ட பலனை தருதோ
அதே போல் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். ஸோ பெருசாக உங்களுக்கு வேறு எதுவும் சொல்லப்படல, ஒரே வரியில் முடிச்சாச்சு அனுகூலமான பலன் கிடைக்கும்னு. அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய இந்த வாரத்தில் புதிய முயற்சிகள் ஏதாவது செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக செய்யலாம். நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிகள் உங்களுக்கு பன்மடங்கு வெற்றி கொடுக்கும். அதனால் புது முயற்சியை தாராளமாக செய்யுங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சந்திரன் சூரியன் இந்த 2 கிரகங்களுமே இந்த வாரம் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய இடத்துல அமைஞ்சிருக்கு. ஸோ ப்ராப்ளம் உங்களுக்கு இந்த வாரம் மேக்சிமம் கிடையாது. இந்த 2 கிரகங்களை தொடர்ந்து அடுத்ததாக செவ்வாய் 10வது வீட்டில் இருக்கிறாரு. ஸோ 10 அப்படிங்கிறது தொழிலுக்கு உகந்ததுன்னு சொல்லலாம். தொழிலுக்கு போட்டியாக விரோதிகள் தோன்றுவாங்க. அதனால் தொழில் நடத்தக்கூடிய ரிஷபராசிக்காரங்க தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் கூட குழப்ப நிலை நிலவும். அதனால் குடும்பத்தில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். கவலை எதுக்கும் பட வேண்டாம். குடும்பத்தில் ஏதாவது நடந்ததுன்னா உடனே கவலைப்படாதீங்க. கவலையில் உடல்நலம் பாதிக்கப்படும். அதனால் கவலைப்படாமல் இருங்க. உடல்நலம் பாதிக்கப்பட்டால் அப்புறம் ரொம்ப கஷ்டம். ஸோ செவ்வாய் 10வது வீட்டில் இருக்கிறது ரொம்ப கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 10ஆம் வீடு உங்களுக்கு அதிர்ஷ்ட வீடாக இல்லை, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வீடாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த தாள்கள் கேட்க இனி வரக்கூடிய நாட்கள் கவலை அதிகப்படாதீங்க. மீறி பட்டிங்கன்னா உடல்நலம் பாதிக்கப்படும். ஸோ எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. செவ்வாயை தொடர்ந்து அடுத்ததாக புதன் 11வது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் உங்களுக்கு பெண்களால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பணவரவு உண்டாகும். ஸோ பெண்கள் வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும்போது அதை தாராளமாக ஏற்றுக்கொள்ளுங்க. பெற்றோர்கள் கூட நீங்கள் ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்யோன்யமாக இருக்கணும். ஏன்னா பெற்றோர்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் பெற்றோர்கள் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். குரு பகவான் கூட 12வது வீட்டில் இருக்கிறாரு. புதன் 11னா குரு 12. ஸோ இப்படி அடுத்தடுத்த வீட்டில் இருக்கிறது தொழிலுக்கு தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீண்டும் சொல்லப்பட்டிருக்கு. தொழிலுக்கு விரோதமாக நடந்து கொண்டவர்கள் நண்பர்களாக மாறி உங்களை தோற்கடிக்க பார்ப்பாங்க. அதனால் நண்பர்களாக மாறினாலும் கவனமாக இருக்கணும். வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும். ஊக்கத்தோடு தொழிலை நடத்தணும். அதுதான் ரொம்ப ஹைலைட்டாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ குருவால் இந்த மாதிரி கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. குருவை தொடர்ந்து சனி பகவானும் 10வது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் உங்கள் ராசிக்கு வீட்டு மனை வாங்கக்கூடிய யோகம் இந்த வாரம் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் பிளான் போட்டுட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் ஏதாவது ஒரு நாள் சூஸ் பண்ணி வாங்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த வாரம் வாங்கும்போது எந்த தடையும் இல்லாமல் வாங்க முடியும். அதுக்கப்புறம் புதிய வீடு கட்டணும்னு நீங்கள் நினச்சா கூட அதுக்கும் முயற்சி பண்ணலாம். அந்த முயற்சியும் உங்களுக்கு தடையே இல்லாமல் சக்ஸஸ் ஆகும். புதிய வீடு ஈஸியாக உங்களால் கட்ட முடியும். பண விஷயத்தில் மெயினாக அலட்சியம் காட்டக்கூடாது. அது இருக்கிறதுலே ரொம்ப பேர ஆபத்தை ஏற்படுத்தும். பண விஷயத்தில் மட்டும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது அவசியம். ஸோ சனியை தொடர்ந்து அடுத்ததாக ராகு 11வது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தாங்கன்னா பிள்ளைகள் வகையில் தொல்லைகள் உண்டாகும். ஸோ பிள்ளைகளை பொறுப்போடு பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். பிள்ளைகள் என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க. அவங்கள கண்ட்ரோலாக வைத்துக்க பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் புதிய வீடு மாறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும் போதே மாறிடுங்க. அதுக்கப்புறம் கணவன் மனைவி உறவில் மகிழ்ச்சி இருக்கும். ஸோ கணவன் மனைவி உறவில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய வெளிப்படையாக பேசணும். எந்த அளவுக்கு பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு உறவு ரொம்ப ஸ்ட்ராங்காகும். ஸோ ராகுவை தொடர்ந்து அடுத்ததாக கேது 5வது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் அசாத்திய துணிவோடு தொழிலை நடத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்படி நடத்தும் போது தான் எல்லா விதமான பிரச்சனைகளையும் முறியடிக்க முடியும். வேண்டாத விரோதிகள் கூட பணிந்து போவாங்க. அதனால் அசாத்திய துணிவோடு தைரியமாக தொழிலை நடத்துங்க. மொத்தத்தில் உங்களுக்கு கேதுவால் நன்மை உண்டாகும். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகநிலைகள் உங்களுக்கு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி அமைஞ்சதுனால ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் இப்படி தான் இருக்கும் என்று உங்களுக்கான வார ராசி பலன் குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இந்த வாரம் நடந்து ரிஷபராசிக்காரங்க பலன் அடைஞ்சுக்குங்க. இந்த வாரம் நீங்கள் இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய உங்களை போல் ரிஷபராசிக்காரங்க இருப்பாங்களா, அவங்களும் இந்த தாள்களை தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப இந்த வாரம் நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படின்னா தாள்களோடு மீன் இன்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.